சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். நாம் எல்லாருமே விடாமுயற்சி திரைப்படத்தில் த்ரிஷா அவர்கள் ரொம்ப முக்கியமான ரோல் நடிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் த்ரிஷா அவர்களோட ரோல் கேமியோ ரோல் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆனது. இதில் த்ரிஷாவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. 2 ஃப்ரேம் த்ரிஷாவுக்கு வைத்திருந்தாங்க. அந்த 2 ஃப்ரேமே படத்துக்கு மிக முக்கியமான ஃப்ரேம்ஸ் தான் பார்க்கப்பட்டது. இப்போ த்ரிஷா அவர்களோட ரோல் ரொம்ப கம்மியான ரோல் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ நாம் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் த்ரிஷாவுக்கும் அஜித் அவருக்கும் ரொமான்டிக் சீன் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது மாதிரி கிடையாதான். அது வெறும் 10 நிமிடம் காட்சி மட்டும்தான். வெறும் காஃபி ஷாப் சீன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும்தான் படத்தோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா த்ரிஷா அவர்கள் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 15லிருந்து 12 நிமிஷம் காட்சி மட்டும்தான் த்ரிஷா அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. இது த்ரிஷா ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஈவன் அஜித் ரசிகர்களும் பெருமளவு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. த்ரிஷாவும் அஜித்தும் மீண்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம் வரும்னு. ஆனால் அதில் மகிழ் திருமணி அவர்கள் மண்ணள்ளி போட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.